எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியா தான். எரேமியா தீர்க்கதரிசி தான். 29ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களில் இருந்தும் உங்களை சேர்த்து விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப இந்த நாட்கள்ல எவ்வளவோ பேர் ஜெபிக்கிறாங்க, கடவுளை தேடி 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 எங்கெல்லாம் போறாங்க. ஆனா நம் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், காணப்படுவேன். யார் சொல்ல முடியும்? இன்னும் எரேமியா 20:11 வாசிச்சு பாருங்களேன், அருமையா இருக்கு அந்த வார்த்தைகள்லாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், நான் சிறுபிள்ளை ஆண்டவரே, நான் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன அனுப்பாதீங்கன்னு அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்தினவர்கள் மேற்கொள்ளாதபடி இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் வெக வைக்கப்படுவார்கள். மறுமையான நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். ஏன்னா இது எப்படா இவன் எவ்வளவுதான் முன்னேறி கொண்டிருக்கா, இன்னும் ஒளியிலேயே என்று சொல்லி அநேகருக்கு நம்ம கடைசி வரை நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த நித்திய ஜீவனை பெற வரையும் நமக்கு என்ன செய்யும், சத்துருக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் டீச்சர் நம்ம தான் நானுஸ்தானம் எடுத்துட்டேமே, சாபம் முறிச்சிடும். சாபம் முறிக்கப்படும். ஆனா அந்த நம்ம எந்த இடத்துல நம்ம திரும்பி சத்துருக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த சாபத்தின் லீக்கேஜ் நமக்கு தொடரும். அருமையான தேவஜனமே, இதத்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, அநேக நுகங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரசங்கமே நுகம்தான். பாதகங்களின் நுகம், எகிப்து நுகம், அசிரிய நுகம் என்று சொல்லி ஒரு 7 விதமான நுகங்கள் இருக்குது. அப்ப இந்த நுகம் எப்படி பூட்டப்படுகிறது, ஏன் இன்னும் நம்ம பிள்ளைகள் நமக்கு நினைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி போகல, ஏன் நம்ம இன்னும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம் என்பதை இந்த நாள்ல தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்ப அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளா அந்த நுகம்னா எப்படி பூட்டப்படும் என்பதை விசுவல்ல செஞ்சு காமிக்கணுமா, அப்படி செஞ்சு காமிச்சிருக்கிறார் பாருங்களேன். அதே எரேமியா 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா, கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் என்ன பிரதர், நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை கழுத்திலே பூட்டிக் கொண்டு கையிலே ராஜாவுக்கும் அனுப்பி உரைக்கிறது என்ன வேண்டாம். சொல்லுங்க வாசிங்க. நீங்க இதை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அப்படி உண்டாக்கிட்டு என்ன செய்யறாரா, இவங்களுக்கு ஒரு நுகத்தை பூட்டுறாராம். என்ன நுகம்னா மர நுகமா, அந்த கயிறுகள் அந்த பலகையெல்லாம் வச்சு இது மாதிரி நுகத்தை நீ போட்டிருக்கே. ஏன் பூட்டி இருக்கிறேன் அப்படின்னா, புலம்பல் 1:14 வாசிங்களேன். எரேமியாக்கு அடுத்து புலம்பல், எரேமியா புலம்பல் வரும் பாருங்களேன். எரேமியாக்கு அடுத்து புலம்பல் வரும் பாருங்களேன். புலம்பல் 1:14. ஏன் அந்த மர நுகத்தை போட்டிருக்கிறான்னு வரும். என் பாதகங்களின் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது, என் பலனை விலப்படினார், எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன ஒடுக்க கையில ஒப்பு கொடுக்கிறார்.
டீச்சர் எனக்கு மட்டும் சத்துரு, எல்லாரும் என்னையே தான் காணர் பண்றாங்க, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த தொந்தரவு என்று சொல்லி ஏங்கி சிலர்லாம் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடறாங்க. அப்பேற்பட்ட தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள அந்த இஸ்ரேல் ஜனங்களை போய் போட்டு, நீ இந்த இது மாதிரி நான் உங்க கழுத்துல என்ன செஞ்சிருக்கேன், நுகத்தை பூட்டி இருக்கிறேன்னு சொல்லி எருசலேம் தீர்க்கதரிசிக்கு இந்த ராஜாக்களுக்கு போய் இந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிப்படுறாரு. அப்ப எத்தனை வருஷம் அந்த நுகம் இருக்குது அப்படின்னா 70 வருடமா, எப்படியா 70. அதுல எரேமியா 29 அந்த 28 27 நீங்க படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல வீட்டுல போய் திருப்பி படிச்சு பாருங்க. எரேமியா 29:10 நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, நீங்க இன்னொருத்தர் சத்தம் வாசிங்கப்பா. நான் உங்களை சந்தித்து இந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே. அப்ப அந்த இருப்பு நுகத்தை போட்டுட்டு என்ன சொல்றானா, 70 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தேவன் என்ன செய்யறாராம், மக்களை கண்ணோக்கி பார்க்கிறான். அப்ப நம்ம நீங்க யோசிச்சு பாருங்களேன், நானும் இந்த வசனத்தை தியானிச்சு அதிகமா இதுல எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நான் கேட்கும் பொழுது, எகிப்தி நோகம் ஆசிரிய நோகம் நிறைய சொல்றீங்க. இந்த காலத்துல 70 வருடம் அப்படின்னா எங்களுடைய ஆயுசே முடிஞ்சிட ஆண்டவரே. அப்ப எல்லாரும் என்ன நினைப்போம், விடுதலை ஆகணும், கட்டுக்கெல்லாம் என்ன செய்யணும், 70 வருஷம் காத்திருக்கணும்னு நினைப்போமா, சீக்கிரமா முடிக்கணும்னு நினைப்போமா? சீக்கிரமா எல்லாரும் குறை சொல்லி இதுக்கு மட்டும் வேகம் என்ன செய்யணும், நம்ம நுகம் என்ன செய்யணும், சீக்கிரமா முறிக்கப்படணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சீக்கிரமா முடிக்கப்படுறதுக்கு தேவன் உங்களோடு இருக்கிறாரா, உங்களுக்கு காணப்படுறாரா? இதுதான் இன்னைக்கு உங்களே என்னை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். அப்ப சீக்கிரம் முறிக்கப்படணும் நம்ம என்ன செய்யறோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் குறுக்கு வழியில போறாங்களாம், அதை போல நம்மளும் போறோமான்றதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது. ஆமென். எப்படி போறாங்கன்னா எடுத்து வாசிப்போம். எரேமியா 28 ஒரு என்ன, அது ஆண்டவர் ஆரம்ப காலங்களில் செய்வார். நீங்க உடனே வந்த உடனே அற்புதம் செய்வார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்க நுகம், உங்க அப்பா தாத்தா பாட்டை செஞ்ச நுகம் உங்க மேல இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போய் தான் அந்த நுகத்தை என்ன செய்யணும், முறிக்கப்படணும். அது வரை அந்த நுகம் என்ன செய்யும், உங்க கழுத்துல இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவரே எவ்வளவு காலம், ஏன் பாடுகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் துக்கம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கவலைகள் அப்படின்னா, இன்னும் அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சரை வேகமா சொல்லிடுறேன். இந்த பாடுகள்லாம் இந்த நுகங்கள் முறிக்கப்பட்டிருந்ததா, ஏதானால் ஆண்டவரே நான் முந்திரி கொண்டார். இந்த பாடுகள் முடிக்கப்பட்டுச்சுன்னா அதை எப்படி ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கிறதுனா, ஆண்டவர் உன் சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தை அடுத்தடுத்து நீ பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் உள்ள நுகத்தை முறித்ததுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறாரா? அருமையான தேவஜனம், அவருடைய நுகம் நீங்க எடுத்து வாசி, மத்திய 11:28 பாருங்க. உன்னுடைய பாரமான நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய பாரமான நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். மத்திய 28:11-28 அந்த கடைசி வசனம் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. வாருங்க, இளைப்பாறுதல் தருவேன். அதுல கடைசி வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்கா, லெகுவா இருக்கும். அப்ப எத்தனை பேர் இந்த நாட்கள்ல உண்மையிலே அருமையா ஆண்டவர், இன்னைக்கு பிரதர் அழகா எப்ப ஜெபிச்சாலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக தான் அருமையா ஜெபிப்பார். அப்ப இந்த நாளுக்கு நான் என்ன செய்றேன், அப்ப உன்னதத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவருக்குள்ள மேல இருக்கிற உன்னத ஆசீர்வாதத்தால் பிள்ளைகள் நிரம்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி அது வந்துட்டா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா உலக காரியங்களா வந்துருமா. அருமையான தேவஜனமே, அப்ப நம்மளுடைய பாரமான நுகத்தை தேவன் உங்களோடு இருக்கும்போது அவரோட என்ன செய்யணும், நீங்க பாருங்களேன், நுகத்தை பூட்டுன்னு என்ன செய்வாங்க, வயல்ல பாருங்களேன் 2 மாடு நுகத்தை பூட்டுன்னுவாங்க. ஒரு பழகுன மாடு, ஒரு பழகாத மாடு. பழகுன மாடு யாருன்னா நம்ம ஜீசஸ் தான். நம்ம ஜீசஸோட நம்ம அடுத்த பழகாத மாடை இணைத்தோம்னா நம்முடைய நுகம் எப்படி இருக்கும், லெகுவாவும் மெதுவா இருக்கும்.
இல்லாட்டி நம்மளுடைய நுகம் அந்த அருமையான பிள்ளைகள் நம்ம அறிக்கை பண்ணிச்சிட ஒரு சீரியலோ துணிகரமான பாவம் லட்டிச்ச இந்த சாதாரண இதே இருக்குது, அது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி அடிமைப்படுத்திடுச்சுன்னா நம்ம என்னது அந்த நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிறோமா? அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் என்னை பார்த்து பிரியப்படுறாராம். நான் இந்த காரியத்துல வீம்பு இருக்கா? ஏற்கனவே நான் 17 காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் உங்க அப்பா தாத்தா பாட்டை பூட்டனுடைய நுகம் பாதகங்கள், அது ஆர்சி பைபிள படிச்சு பாருங்களேன். குற்றங்களின் நுகம் உன் மேல உன் கழுத்துல பூட்டி உன்னை எழுந்திருக்காதபடி கொட்டும் தூதரோட வச்சு உன்னை சுத்தில அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இருக்கும். ஆர்சி பைபிள தூய தமிழ்ல சீகன் பால் கையர் அருமையா எழுதியிருக்காராம். அருமையான தேவஜனமே, அப்ப உங்க கழுத்துல இருக்கிற நுகம் தேவனுடைய அன்பின் நுகத்துக்கு உட்பட்டிருக்கீங்களா? எப்பேற்பட்ட நுகத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க? அப்ப எல்லாரும் கோரஸா சொன்னீங்க. எப்படியா நுகம் எவ்வளவு சீக்கிரமா முறிக்கணும்னா கர்த்தர் முறிச்சுட்டா கரெக்டா இருக்கும். அப்ப வேகமா முறிக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே நினைக்கிறோம் எல்லாருமே. அதே போலதான் இஸ்ராயல் ஜனங்களும் முறிக்கிறாங்க. எடுத்து வாசிப்போமா? அதே எரேமியா 28ஆம் அதிகாரம் 22, 23 இந்த வாரத்துல நீங்க எரேமியா அப்புறம் அருமையா நம்ம சாட்சி சொல்லலாம். பிள்ளைகள வசனங்கள் அருமையா சொல்லுதுங்க. பிள்ளைகளுக்கு பிரைசஸ் இருக்கு. போன வருஷம் எபிரேயர் சொல்லியிருந்தோம். டிசம்பர் மாதம் கண்டிப்பா கடைசி வாரத்துல பெண்களுக்கு எபிரேயர் டெஸ்ட், ஆண்களுக்கு அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை டெஸ்ட் வைக்கலாம். தேவன் தான் பலத்த கிரியை வசனத்துல நம்ம வெகு வெகுவாய் பரவணும். ஆமென். எரேமியா 28, 2, 3 வாசிங்க பிரதர். சத்தமா பிரதரே வாசிக்கிறார். உரைக்கிறது என்னவென்றால் பாபிலோனுடைய ராஜாவிட நுகத்தை முறித்தேன். எத்தனை வருஷ காலத்துக்குள்ள? 2. இவர் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? 70 வருஷம் உன்னை என்ன செய்வேன், சிறையிருப்புக்குள்ளதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? 2 வருஷத்துல வாசிங்கப்பா. 2, 3 வாசிருங்க. திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். சரி, நீங்க அதை வாசிருங்க. அடுத்து 6வது வசனம். இத தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியாவை என்ன சொல்றாரு? எடுத்து வாசிங்க. ஆமேன் சொல்வாரு பாருங்களேன். ஆமேன் சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு என்ன, ஆண்டவரே இவருக்கு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நமக்கு என்ன செய்யணுமா? சீக்கிரமா என்ன ஆகணும்? நுகத்தை முறிச்சு போடணும். அதுக்கு என்ன செய்யறாரு? சொன்ன தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அனைவரையும் திரும்பி வர பண்ணுவார் என்று நிறைவேற்றுவார். பரவாயில்லையே, இடையில என்ன செஞ்சுட்டாரு இவர்? சீக்கிரமா 70 வருஷம்லாம் இல்ல, சீக்கிரமா முடிச்சிடும்னு சொல்லி நம்மளையும் கவனத்தை டைவர்ட் பண்ண வைக்கும். அதை எப்படி ஆண்டவரை அறியறது அப்படின்னு கேட்கணும்னா 28:9 வாசிங்களேன். வந்தால் சொன்னார். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நடந்துச்சுன்னா அது நம்ம மெயின் நம்பலாம். ஆனாலும் இந்த கடைசி காலத்துல உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரிய கூட்டம் ஆசாரியா இருக்கிறார். இப்போ ஆரம்ப காலங்கள்ல நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? இது உனக்கு ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஒரு குழந்தைகளா இருக்கும் பொழுது என்ன செய்வார். ஆனா நம்ம வளர வளர குமார் யோவான் 8:36 நினைக்கிறேன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை. அருமையான தேவச்சரியமே. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையினூடாய் போறோம், எந்த விதத்துல நமக்கு நடக்கிறது, ஏன் நமக்கு இந்த காரியங்கள் நமக்கு நடக்காதபடி நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று நாமளே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் பலத்த கிரியை செய்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? இருப்பு நுகத்தை பூட்டி, அதாவது மரத்தடியான நுகத்தை, அது 28:10 வாசிங்களேன். எரேமியா 28:10 வாசிங்க. கழுத்தில் இருந்த
எடுத்து போட்டாரு. கழுத்திலிருந்து நுகத்தை எடுத்து போட்டார். அப்ப ஏன் ஆண்டவரே இன்னும் ஏன் பாடுகள், ஏன் வேதனைகள் என்று கேட்கிற தேவஜனமே, நம்ம ஜெபிச்சு என்ன செஞ்சிடறோம், ஒரு கூடி கூடி ஜெபிக்கிறோம். சில காரியங்களால எல்லாருக்கிட்டும் நீ எனக்காக ஜெபிப்பான்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் என்ன செய்யும், நமக்கு முறிக்கிறது போல தெரியும். ஆனாலும் அடுத்து நீங்க அந்த வசனத்தை, நீங்க அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். 12வது வசனம் 13வது வசனம் வாசிச்சு பாருங்க. உடைத்து போட்ட பிறகு யாருடைய நுகத்திலிருந்து? எரேமியா என்ற பெரிய தீர்க்கதரிசியினுடைய கழுத்திலிருந்து அந்த மர நுகத்தை உடைத்து போட்ட பின்பு எரேமியாவுக்கு இப்பதான் யாருடைய வார்த்தை வருதுங்க? கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா? அருமையான தேவஜனமே, உங்களுக்கு இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்துச்சுன்னா இது யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் கடைசி காலத்துல கூடுமான வரையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, அப்ப அந்த வஞ்சிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது கர்த்தரிடத்திலிருந்து, பிதா குமார் பரிசுத்தாவியானவரிடத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறதா? இது என்ன செய்யணும்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து 13வது வசனம் வாசி பாருங்க. நீ போய் அனனியாவை நோக்கி, என்ன நுகத்தை உடைச்சு போட்ட? மர நுகத்தை தான் உடைச்சு போட்டுட்ட. அதற்கு பதிலாக என்ன போட்ட? இருப்பு நுகத்தை உண்டு பண்ணி என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். அருமையான தேவஜனமே, அப்ப இருப்பு நுகம் என்பது பாபிலோனிய நுகம். நீங்க அந்த நல்லா நீங்க பாபிலோனை பார்த்தீங்கன்னா அவங்க இரும்ப கண்டுபிடிச்சது யாரு? பாபிலோனியர்கள். இது எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டதுதான் அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த பாபிலோனுடைய நுகம் என்பது இருப்பு நுகம். இத ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்றார்? மோசேவினால் சொல்லப்படுது. எடுத்து வாசிங்க. உபாகமம். ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் யாருக்கு நடக்குது? இஸ்ராயல் ஜனங்களுக்கு நடக்குது. இப்ப ஏன் எனக்கு வியாதி, ஏன் எனக்கு பாடுகள்? ஏன்னா நீங்க செய்யற நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க அண்ணன் தான் 10th பப்ளிக்கு போகுது, 3 பேனா வச்சிருக்கு, ஒரு சிகப்பு பேனாவை நான் எடுத்துட்டு இதுக்கே இவ்வளவு பேனா. அந்த ஒரு பேனா, சிகப்பு பேனா மூடி கூட எப்ப ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார்? நான் ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது காண்பிக்கிறார். அது ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்ட பிறகுதான் என்னது எனக்குள்ள ஒரு விடுதலை காமிக்கிறது. அப்ப நமக்குள்ள ஏதாவது அந்த குற்றங்களின் நுகம் நமக்கு மீறி நம்ம மறைந்த, நம்ம ஜெபிக்காம மன்னிப்பு கேட்காத காரியங்கள் ஏதாவது இருந்தா நமக்கு என்ன செய்யும்? மரநுகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? முறிச்சு போட்டாருன்னு நம்ம ஜெபிக்காம நம்ம ஏனோ தானோன்னு இருந்தா என்ன நுகம் வரும்? அது உபாகமம் 28, 47, 48 வாசிச்சு பாருங்களேன். இது அப்பயே இஸ்ராயல் ஜனங்கள் இப்படி இருப்பாங்க, அசால்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். வாசிங்க, சத்தமா வாசிங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கும் போது நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தமாய் சகலம், அதான் ஒண்ணு குறையும் போது அலட்டாயணும். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் செய்வாள். என்ன நுகத்தை போடுறாரு? இருப்பு நுகத்தை போட்டேன்னு அப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் எப்ப? இதுக்கும் ஏறக்குறைய 900 வருடங்கள். நீங்க அந்த பைபிளுடைய இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 900 வருடத்துக்கு பிறகு இஸ்ராயல் ஜனங்களுக்கு என்ன நுகம் போட்டாங்க? பாபிலோன்ல போய் அடிமைத்தனமா இருக்கணும், அவங்க என்ன செய்யணும்? அந்த இருப்பு நுகத்தை போட்டு அவங்களை சேவிக்கணும்னு சொன்ன மோசேயுடைய ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கா? அப்ப தேவன் முதல்ல நமக்கு, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப நம்ம 6000 முதல் 2000 மனசாட்சியின் காலம், அடுத்து நியாய தீர்ப்பின் காலம், அடுத்து இப்ப நம்ம கிருபையின் காலங்கள் இருக்கிறோம். 6000 காலங்கள் இருக்கு. முதல் 2000 16, இது ரிக்கேஜூர் ஜாமா அதர்வனலுக்கு 16 கர்மா இருக்குமா. அப்பா தாத்தா பாட்டு எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேர் விடுதி வைப்பாராம். அடுத்து 7 தலைமுறை. ஜீசஸ் காலத்துக்கு பிறகு எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை. 1000 தலைமுறைக்கு இறக்கம். குட். ஆனா எத்தனை தலைமுறை தண்டித்து தீர்ப்பார்? அதுதான் முக்கியம்.
மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும். ஏன் மூன்றாம்னா, மூன்றாம் தலைமுறையில என்ன செஞ்சிடணும், எங்க அம்மா மூன்றாம் தலைமுறை ஜீசஸை தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அப்படி. அப்ப எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், நான் என்ன செய்யறேன் செகண்ட் ஜெனரேஷன், மூன்றாவது தலைவர் என் பிள்ளைங்க, நான்காவது தலைவர் இமான் கிரஹாம் சாமி. அப்ப இந்த 4 தலைமுறையில எந்த தலைமுறை, இப்ப நீங்களே இருக்கட்டும் வைங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு சாபம் முடுக்காம இருக்கணும்னா நீங்களே அதை பாடுபட்டு அந்த இருப்புணகத்தை முடிச்சு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் விடுவேன் என்று எந்த பெற்றோர்கள் அந்த மரநுகத்திலேயே ஓடிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். அதுல ஏனோ தானோ இருந்தோம்னா என்ன ஆயிரும், இருப்புணகத்தை போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆண்டவரை முறுமுறுத்துட்டே இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன ஆண்டவரை செய்யணும், இந்த இருப்பு நுகம் போட்டுட்டீங்க, மரநுகத்தை உடைச்சிட்டு சரி அப்பா இப்பதான் ரிலாக்ஸ் ஆனவன என்ன நுகத்தை இன்னும் அதிகமான நுகம் நம்ம மேல பூட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது அதிலேயே 29ஆம் அதிகாரத்துல 13 வாசிங்களேன். ஆண்டவர் அருமையான வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. எரேமியா 29:13 பா. எரேமியா 29:13. உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. ஆண்டவரே ஏன் பாடுகள், ஏன் வேதனைகள், ஏன் குழப்பம், ஏன் பிள்ளைகளுக்கு வியாதி, சின்ன பிள்ளைகளுக்கு வர்றது ரைட்டு தான், ஆனா அது தொடர்ந்து பலவீனங்கள் அடுத்து இன்னும் நமக்கு அப்படியே பயங்கரமானது அழுத்தி கொண்டு இருக்குது என்று சொல்லி எழுந்திருக்கவே முடியலையே. சிலர்லாம் எண்ணி செலவழிக்கிறதா இருக்கிறதே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் என்று வேதனையோடு இருக்கிற தேவஜனமே. அப்ப நம்ம ஆண்டவர் என்னல முழு இருதயத்தோடு ஆளை ஆராதனை எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியோடு ஓடி வந்தோம். முன்னமே அதிகாலை அப்படியே இஸ்ராயல் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஓடி வர்றாங்க. ஆண்டவருக்காய் ஓடி வருகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம எப்படி தேடுகிறோம், அது மாத்திரம் இல்ல என்ன செய்யறோமா, நம்ம ஏசாயா 8:6 வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்ப இருப்பு நுகத்தடியே போற முதல்ல ஒரு சாதாரணமா இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் தேடி வந்தோன்னா உடனே ஒரு அற்புதம், 2 அற்புதம், 3 அற்புதம் நடந்துச்சு அப்பாடா அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டா தேவனை முழு இருதயத்தோட தேடாம ஏனோ தானோ ஃபிளாக்னஸா அப்படியே இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு வர்றது என்று சொல்லி ஏனோ தானோன்னு இருக்கும்பொழுது நமக்கு இருப்பு நுகத்தை போட்டுறாரு. போடுவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம முழு இருதயத்தோட சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது அவரை துதிக்கல, அவரை போற்றல, அவரை மகிமைப்படுத்தாத நிமித்தம் நமக்கு இந்த பாடுகள் வருகிறது. அடுத்து ஏசாயா 8:6 வாசிங்க. மெதுவாய் ஓடுகிற சீலோவுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை என்ன செஞ்சோமா, அசட்டை படை. இந்த சீலோம் நதியை குறித்து எல்லாம் நிறைய பொழிப்புரை சொல்லி இருக்கிறோம். அந்த சீலோம் நதி என்பது தேவனுடைய ஆலயத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு என்ன வார்த்தை கேட்கிறாங்களோ அந்த வார்த்தை யாரெல்லாம் ஆர்வத்தோடு கேட்டு அந்த ஆர்வத்தோடு அந்த வார்த்தை கேட்டதோடு இல்லாதபடி அதை அபியாசப்பட்டு நடந்து பாருங்களேன், உங்க பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இந்த வாரத்திலேயே நிச்சயமா கண்ட இடத்துல சாட்சி சொல்லுவீங்க. முழுசு வாசிப்பா. அசிரிய நுகம், அதுக்கு பேரு அசிரிய நுகமா, பெருமையான நெஞ்சு, அவன் ஒடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நுகத்தை போடுறார். அப்ப இந்த நாட்கள்ல வசனத்தை நாம் அதிகமாய் தேடி வாசிச்சு இன்னைக்கு அதான் எத்தனை பேர் கடந்த நாட்கள்ல இருந்த பொருத்தனைய நான் 7 நாள் நான் வசனம் போன வாரம் சொன்ன இதுக்கு கீழ்ப்படிஞ்ச டீச்சர் 7 வார்த்தை நான் மனப்பாடமா வாசிச்சேன்னு சொல்லும் போது உண்மையிலே சின்ன பிள்ளைகளுக்கா கைகளை தட்டி இன்னொரு தடவை கை தட்டுங்களேன். உண்மையிலே பிள்ளைகள் எத்தனை பேர் நான் 7 வார்த்தையை நான் 7 நாள் 7 வசனம் மனப்பாடம் பண்ணி சொன்னேன்னு சொல்லுங்க. உத்தரமே இல்லையா? வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்களேப்பா, ஒரு வார்த்தை கூட மனப்பாடம் பண்ணலையா? இனிமேல் பொருத்தரப்படுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நான் மனப்பாடம் பண்ணிட்டு தான் தண்ணி குடிப்பேன், ஒரு வார்த்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி இன்னைக்கு பொருத்தரப்படுங்க. ஒவ்வொரு நாளும் பொருத்தரப்படும். கை தூக்குங்க. நான் 7 வசனம் மனப்பாடம் பண்ணிடுவேன். ஆமேன் ஆமேன். அப்ப நீங்க வார்த்தைகளை படிச்சு பாருங்களேன், நீங்க இருதயத்துல வியாகுலமா இருக்கும்போது அந்த வார்த்தை வருமா, அருமையான தேவஜனமே. அப்ப சீலோமிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை தயவு செய்து அசட்ட பண்ணாதீங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற நுகம்
மரநுகமா இரும்பு நுகமா? இந்த இரும்பு நுகம் நம்ம முறிக்கப்படணும்னா முழு இருதயத்தோடு அவரை தேடணும். சீலோவுல ஆலயத்தில் இது வரக்கூடிய அந்த நதியாகிய ஏசாயா 27 சொல்லப்பட்ட காலத்தில் திராட்சரசம் தரக்கூடிய நல்ல திராட்சரசம் தரக்கூடிய தோட்டம் இருக்கும். அதை குறித்து பாடு. உனக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன். என்ன நீர்? இந்த வார்த்தை என்ற நீரை உங்களுக்கு பாய்ச்சும் பொழுது அது அசட்ட பண்ணாம யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களுக்கு பூரண தெய்வீக சுகத்தை கொடுத்து தேவன் பலத்த கிரியை செய்வார். சில நேரம் எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 28:6-7 இதுபடிதான் நம்ம இருப்போம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்களேன். சவுலுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவர் எல்லாரையும் துரத்தி விட்டார். அஞ்சனம் பார்க்கிற எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு. அப்ப மறுபடி ஜெபிக்கிறவங்களை வச்சு ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தர் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6-7. மறு உத்தரவு அருளவில்லை. அவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் ஒரு சத்தமா வாசிங்க. சவுல் கர்த்தர் யாரிடத்துல போய் விசாரிக்கிறாரு? கர்த்தரிடத்துல. முதல்ல இதே மாதிரி ஜெபிச்சு இவர் தான் எல்லாத்தையும் கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கேட்டு கழுத பின்னாடி போனாரு. எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் அருமையா இருந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது மறு உத்தரவு வரல. இல்ல அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்க ஜெபம் கேட்கப்படல, எனக்கு எந்த வார்த்தையும் ஆண்டவர் உள்ளத்துல வைக்கல அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு இல்லை. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தமே அது. அந்த மாசத்துக்கு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறான்னு நீங்களும் நானும் சொல்லணும். கர்த்தர் நான் கூப்பிடும் பொழுது தென்படுகிறார். இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? எங்கெங்கெல்லாம் போய் கடவுளை தேடி எத்தனை பேர் சரிஞ்சு 10 பேர் தான் சொல்றாங்க. இனே இல்லை. அடுத்து எக்ஸல் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. 120 பிள்ளைங்க ஃபுட் பாய்சன்ல இருந்திருக்கிறாங்க. இறக்கல, அவங்க அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த இது அரசியல்வாதிகளுக்கு சொந்தமா எத்தனை பேர் இறந்தாங்கன்றது வெளியிலேயே வராதபடி இருட்டடைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, 10 பேர்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, அங்கே அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. ஆனால் வெளியில இன்ன வரை எக்ஸல் யாருக்கா தெரியுமா? நியூஸ்ல வந்துச்சா? வரல. இது 120 பேருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிஷன்ல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. வரல. அப்ப பாருங்க, கூட்டம் கூட்டமா குத்து குத்தா மடிந்து கொண்டு இருக்கிற நேரத்துல உங்களையும் என்னையும் சிறையிருப்புல மீதியான ஜனமாய் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவாய் அசால்ட்டா இருக்கிறீங்க. நம்ம முழு இருதயத்தோட தேடுறோமா? அடுத்து தேவட சிலோவாம்ல வரக்கூடிய வார்த்தை என்ற நீரூற்ற பறி அந்த வார்த்தையை நம்ம அபியாசப்படுத்துறோமா என்று உங்களை சிந்தித்து பாருங்க. அது மாத்திரமில்ல, உங்களுக்கு நீங்க கர்த்தரை தேடும் பொழுது ஜெபம் கிடைக்கலைன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஹெல்ப்லைன் ஜெப உதவிக்கு இசைந்த ஆவியோடு ஜெபிக்கலாம். ஆனா யாரா அவங்க சொல்லுவாங்கள, தீர்க்கதரிசி இங்க ஓடுவோமா அங்க ஓடுவோமா என்று அலைந்து திரிகிற சவுளை போல் இருக்கிறோமா? உங்களுக்குள்ள வைத்த நுகத்தை வேற யாரும் கட்டுகள் அவுக்கிறதோ யாராலையும் முடியாது. யாரால முடியும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தான் அந்த நுகத்தை முறிக்கப்படும். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? அப்ப நமக்குள்ள அந்த நுகம் வைத்தது நோக்கம் என்ன அப்படின்னு நான் கேட்கும் பொழுது எடுத்து வாசிங்க. புலம்பல் 3 இளமையில நுகத்தை சுமக்கிறது உனக்கு பெரிய கிருபை என்று சொல்லியிருக்காரு. புலம்பல் 3:27 நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். எடுத்து வாசிங்க. புலம்பல் 3:27 வேகமா ஒரு சத்தமா வாசிக்கிறவங்க வாசிங்க. மைக் அதுக்கு தான் இந்த மைக் கொடுத்துடணும். அதை அவனை தன்மேல் வைத்தான் என்று இருக்க கடவன். சரி, 31, 32, 33 வாசிங்களேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆண்டவர் நுகத்தை சுமக்கிறவர்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி மிகுந்த கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. சஞ்சலப்படுத்துவார், எல்லாம் செய்வார். ஏன்னா அவர் தகப்பன். நம்ம பிள்ளை தப்பு செஞ்சா என்ன செய்வோம்? கொட்டுவோம், அடிப்போம். சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையோடு இறங்குவார். 33 வாசிருங்க. மனுஷனை அவர் மனப்பூர்வமாய்
மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. மனப்பூர்வமா இந்த பிள்ளைய நல்லா வேணும், மனப்பூர்வமா அவங்களை என்ன செய்யலாம், மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதுல. தேவர் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆண்டவரே எங்களை என்ன செஞ்சுட்டாரு, இந்த உபத்திரத்தினோட விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ற தேவ ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனப்பூர்வமா நான் என்ன செய்யல, உன்னை சிரமப்படுத்தல, நான் மனப்பூர்வமா உன்னை என்ன செய்யல, உன்னை இந்த ஒரு தேவைகளுக்காக நீ கஷ்டப்படல. ஏனென்றால் உன்னுடைய முற்பிதாக்களுடைய கிரியிலோ உன் கழுத்துல பூட்டப்பட்டு இருக்கிறது. நீ யாரை தேடி போய்கொண்டே இருக்கிறா, உங்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறிடுங்கள். வானத்தையும் பூமி படைத்த தேவாதி தேவனத்துலதான் ஒத்தாசை வரும். அப்ப இந்த நாள்ல உங்களுக்குன்னு சுமக்கக்கூடிய நுகம் நீங்க இந்த நாள்ல ஒரு பெரிய திட்டத்துக்கு நேரா வைத்திருக்கிறது. எந்த பாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு, ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பி பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நுகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபத்திரம் இருக்கும். ஆனால் அந்த நுகத்தின் ஊடாய் நீங்க செல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க உடைச்சு போடுங்க, நீங்க இந்த நுகத்தை முறிச்சு போடுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்யறான், ஏசாயா 58 சொல்லப்பட்ட 4 விதமான கட்டுகளை உடைத்து நீங்க கூப்பிடுங்க, நான் இறங்குறேன் என்று சொல்கிறாராம் அருமையான தேவஜனமே. அப்ப உங்களுக்கு இந்த நுகம் வைத்தது நோக்கம், இவன் மனப்பூர்வமா செய்யல. தேவன் என்ன செய்யறா, உங்களை குறித்து ஒரு திட்டத்தோடு தான் வச்சிருக்கா. யோசிச்சு பாருங்களேன், ஆதாம் ஏவாளுக்கு அந்த கனியை மாத்திரம் தான் நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அந்த கனியை மாத்திரம் புசிக்காம இருந்திருந்தா எவர் லாஸ்டிங் ஜெயம் கொள்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இப்ப ரிசர்ச் பண்ணி அந்த பைகோன், கீகோன், இதக்கல், ஐப்ராத் என்ற நதிகள் மத்தியில தான் ஏதேன் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தின் மத்தியில தான் என்ன கனி இருந்துச்சு, இப்ப யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் இருக்கிற இடத்துல, மொசவடோமியா என்ற இடத்துலதான் என்ன நதி போகுது, இப்பயும் ஆண்டவர் பைபிள் இருக்கிற நதி போகுது. போறவங்க பாருங்க, யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நடுவுல பைசோன், கீகோல், இதக்கேல், ஐப்ராத் என்ற 4 நதி போகுது. அந்த 4 நதி நடுவுல தான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தின் மத்தியில தான் என்ன கனி இருந்துச்சு, அதைத்தான் என்ன செஞ்சுட்டாங்க, அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தா ஒரு நாள் அது சாவாமை உள்ள ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தான் இப்ப வெளிப்படுத்தின ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் உடனே என்ன செஞ்சுட்டாங்க. நீங்க ஆதி அம்மா பாருங்களேன், அந்த கனியை அவன் புசிச்ச உடனே தபக்குன்னு என்ன செய்யறாரு, மேல இருந்து தூதர்களை வச்சு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தூக்கிட்டு போய் எங்க வச்சுட்டாரு, அவர் பக்கத்துல வச்சுட்டாரு. அருமையான தேவஜனமே, அப்படி இருந்துமே அவர் எத்தனை வருஷம் இருந்திருக்கிற, 969 எத்தனை சம்திங்ல வாழ்ந்தாரு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் மறுபடியும் புசிச்சிருந்தாருன்னா இன்னவரை இருப்பார். அருமையான தேவஜனமே, அப்ப உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்கு எப்படி ஆதாம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு கட்டளை தான், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியலையோ, அப்படி இல்லாதபடி தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் நான் பாடுபட்டு என் பிள்ளைகளும் பாடுபடுதுன்னு அழுந்தி கொண்டு இருக்காதபடி உங்களுக்கான பாதை, உன் பிள்ளைகளுக்கான பாதை வகுக்கிற பெற்றோராய் உங்களை மேலே வைத்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப மரம் நுகத்துக்கு பதிலா இரும்பு நுகத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்ட விடக்கூடாதா. மறுமையான தேவஜனே, இந்த இரும்பு நுகம் போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, எடுத்து வாசிங்க, என்ன ஆகும், 32:15 வாசிங்க. ஏன் ஆண்டவரே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதா, இந்த இரும்பு நுகத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கக்கூடாது அப்படின்னும் பொழுது என்ன ஆகும், இந்த காரியம் இருந்தா நான் முழு இருதயத்துல நான் தேடலைனா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. தேவன் வார்த்தை இன்னைக்கு கொடுத்தாரு, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் படிச்சு பைபிளை நான் டெய்லி வாசிக்கிறேனா, டெய்லி ஜெபிக்கிறேனா, உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்து அந்த 2வது காரியம் செய்திருந்தாலும் நீங்க ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. 3வது காரியம் எடுத்து வாசிங்களேன். என்ன ஆகுமா, 32:15 நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்கப்படுவார். இன்னும் அவர் என்ன செய்வாராம், வனாந்தரத்தில் இருக்கப்படுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றார். எவ்வளவு பாருங்களேன், பயங்கரமான வார்த்தை. அப்ப பின்வாங்கி போனானால் கலாத்தியர் 5 அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அருமையான தேவஜனமே, ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆமா அது சொல்லிக்கிட்டே கிடக்கும், அதுக்கு வேலையே இல்லை, இப்படியே ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அசால்ட்டா இந்த ஊழியக்காரவங்க வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நீங்க எடுத்து பாருங்களேன். தேவன் அது 1, 10 இல்ல 30, 60 இல்ல 100 விதமா 100
மடங்கு விளைச்சலை காணப்படுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அப்ப ஒரு காரியம் நடக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது உங்களுக்கு இந்த பாடு சிலர்லாம் பரதேசியை சுற்றி திரியணும், இவங்க பூமியில இடத்தை சுதந்திரிக்க கூடாதுன்னு அந்த சாபம் இருக்கும். அந்த சாபத்தை நீங்க முறிச்சு உங்க அந்த சகோதரிக்கு, நாங்க ஒரு சகோதரி என்னோட திங்கட்கிழமை ஜெபிப்பாங்க, அவங்க வம்சத்துல ஒரு 10 தலைமுறை வீடு வாங்குவான வித்துருவாங்க. அப்படி பயங்கர நிறைய நான் சாட்சி சொல்ல முடியும். கண்ணு முன்னாடியே இங்க ஒரு வினர்சின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு அதே மாதிரிதான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி இருந்தது. அப்ப ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை முதல்ல நுகன், என் பேரு நுகன் டீச்சர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நுகன் சாப்டர் முடிச்சு இன்னைக்கு எனக்கு வீடு கிடைக்கல, என் 3 பிள்ளைகளும் வீடு வாசலோடு இருக்குன்னு சொல்லி ஈரோடு அந்தியூர் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதுக்கா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அப்ப உங்களுக்குன்னு என்ன சாபம் இருக்கு, அந்த சாபத்தை முறிச்சு போடணும்னா என்ன செய்யணும் அப்படின் போது இன்னும் ஆண்டவரை கேளுங்க. ஒண்ணு முழு இருதயத்தோட நான் தாடல, ஏதாவது ஒண்ணு நம்ம அசால்ட்டா முழு இருதயம்னா ஆண்டவர் மட்டும்தான் செய்யணும், வேற யாருமே இல்லைன்னு சொல்ல அப்படின்னு நினைக்கணும். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு சிந்தையோடு தேடினாதான் உங்களுக்கு அவர் தென்படுவார். இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், இன்னமும் ஒரு 15 வருஷம்னாலும், ஏன்னா இது சாம் சொன்ன மாதிரி தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி, என்னம்மா 15 வருஷம் ஆத்துமாக்களுக்கு நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, 4 மணி நேரம் ஆக்கிறீங்களே, அப்படி என்னைக்கு தான் மக்கள் வளரணும். இது பாஸ்டர் ரொம்ப வருத்தப்படுவார். அருமையான தேவஜனமே. அப்ப இன்னும் நாங்க நுகத்தை முறிச்சு அநேகருக்கு ஜெபிக்கிறவர்களை வளரணும்னா நமக்குள் இருக்கிற பின்மாற்றம், உருவுறுப்பு என்பது பின்மாற்றம், அந்த பின்மாற்றத்தின் ஆவியை உடைக்கணும். அடுத்து என்ன 14:34 வாசிங்களேன், சீக்கிரமா என்னோடு கூட வாசிங்க. என்னாகும் 14:34, அக்கிரமங்களை சுமந்து அதானே வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் இல்ல பிரதர், அக்கிரமத்தை சுமந்து 14:34 34 வாசிங்க. அக்கிரமங்களை சுமந்து வாசிங்க வரிசையா. லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலில் உணர்வீர்கள். என் உடன்படிக்கையின் மாறுதல். முதல்ல ஆண்டவர் இஸ்ராயல் ஜனங்கள், இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னனால நான் வேகமா போறேன். இஸ்ராயல் ஜனங்களை 40 நாள்ல தான் என்ன செய்யறாரு, கானானுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இவர்களுடைய பின்மாற்றத்தினாலையும் ஆண்டவர் அவர்களை துதிக்காதனால என்ன செய்யறாங்கன்னா 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் என்ன வருதான், ஆண்டவருடைய 1000 நாள் 1 வருடம் சொல்றாங்க, 1 நாள் 1 வருஷம் கடைசி காலத்துல. ஏன்னா 3.5 நாள் 7 நாள் 7 வருடம்ன்றாரு. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எத்தனை நாள், முதல் 3 அடுத்த 3, அந்த 3 7 நாள். ஆனா எத்தனை வருஷம், 1 நாள் 1 வருடம், எத்தனை 7 நாள். அப்ப 1000 வருடம். ஆண்டவருக்கு 1 நாள் 1000 வருடமா இருக்கிறது, 1 நாள் 1 வருடமா இருக்கிறது. இதை நீங்க பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆமா அருமையான தேவஜனமே. அப்ப இந்த நாட்கள்ல 40 நாள்ல போக வேண்டியத இஸ்ராயல் ஜனங்கள் எத்தனை வருஷம் போனாங்க, 40 வருஷம் போறாங்க. அம்மா அருமையான தேவஜனமே. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உடன்படிக்கையிலேயே மீற அளவுக்கு ஜனங்கள் செய்யறாரு. அருமையான தேவஜனமே. உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யும்படி என்ன செய்யணும், ஆண்டவர் உடன்படிக்கை மீறாதபடி என்ன செய்யணும், 1 நாள் முறுமுறுக்க கூடாது. இதுக்கு என்ன ஆண்டவரை செய்யறதுன்னா, அவர் பொண்ணு போட்டாலும் ஒண்ணுமே வாயை திறக்கவே கூடாது. என் பிள்ளைகிட்ட அதான் சொன்னேன், டேய் இதுவரை என்ன வேணாலும் நினைச்சுக்க, வாயில மட்டும் என்ன செய்யாத, ஆண்டவரை திட்டவே திட்டாரு. ஒண்ணு நிறைய அது கடைசியில எனக்கு ஆவியாளர் வந்தா பயங்கரமான சொல்லணும், இதுவரை பேசினது போதும், இதுக்கு மேல தொண்டையிலிருந்து என்ன செய்யற, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசாரு. அப்படின்னும் போது கீழ்ப்படிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த சாட்ஸோட வரக்கூடாதுன்ட்டு வேகமா போய் அங்கிருந்து வந்துட்டு வருவான். அப்ப தேவன் அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வம்சங்களை மந்தையை போல் பெருகப்படுவதற்கா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அந்த பின்மாற்றத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கு. பாத்துக்கலாம், அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் எத்தனை, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம், யாராவது ஒருத்தராவது 7 நாளைக்கு 7 வசனம். அதனாலதான் சொல்றேன், அந்த சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும். அம்மா ஒருத்தவங்க கை தூக்குறாளே வசனம், 7 வசனம் படிச்சீங்களாமா? ஆமே. அப்ப ஒரு ஆளாவது 7 நாளைக்கு 7 வசனம் சொல்லி இன்னைக்கு கை தூக்குவாங்க, அவ்வளவு சந்தோஷம். ஒரு மனுஷியே
சந்தோஷப்படும் பொழுது பிதாவாய் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அருமையான தேவஜனமே, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் நான் தண்ணி கூட கொடுப்பேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுங்கள். ஏன்னா இனி காண செல்லாது, உலகத்துல பயங்கரமான காலங்கள் வரப்போகிறது. அருமையான தேவஜனமே, அப்ப வார்த்தை படித்து கொண்டு தேவனோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா இந்த நாட்கள்ல இருக்கும் பொழுதுதான் மெய்யான விடுதலையை நீங்க பார்ப்பீர்கள். அதுவரையும் உங்களை அழுத்தி கொண்டே இருக்குமா அருமையான தேவஜனமே. அப்ப மரம் நுகத்துக்கு பதிலாக இருப்பு நுகத்தை உங்க பிள்ளையில போய் பூட்டாதீங்க. தயவு செய்து பெற்றோர்கள், நான் மர நுகத்தை நம்ம வச்சிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும், இருப்பு நுகத்தை பூட்டி வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல அதுக்குத்தான் நான் என்ன செய்யணும்னா, சின்ன வயசுல அறிந்து அறியாமல என்னென்ன காரியங்கள் திருப்பி திருப்பி அப்படியே பிளாஷ்பேக், ஆண்டவரே நான் மறந்த காரியங்களை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது இந்த மரம் நுகம் இருப்பு நுகமாய் மாறாதபடி என் தேவனுடைய இதுக்குதான் ஒரே ஃபார்முலா. புதிய ஏற்பாடு காலத்தில் இவங்களுக்கு 70 வருடம், ஆனா நமக்கு இன்னைக்கு நீங்க கேட்ட ஒரு நொடி பொழுது கைகளை தட்டி தேவனுக்கு மத்தேயு 11:28 தான் ஃபார்முலா. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். எத்தனை பேருக்கு சாந்தம் இருக்கு, எத்தனை பேருக்கு மனத்தாழ்மை இருக்குது? உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்கிட்ட தாழ்மை இருக்கா, என்கிட்ட ஆண்டவரே சாந்தம் இருக்கா, என்கிட்ட கோபம் இருக்கா? அப்படி ஒருத்தர் ஆத்மா வந்தா அவர்களை அன்பு செலுத்தி அவங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம செய்யறோமா? ஆண்டவர் பெரிய காரியம். வேகமாய் 3 காரியமான்னு சொல்றேன், இப்பதான் ஒரு காரியத்தை முடிச்சிருக்கிறேன். 2வது காரியம் எரேமியா 29:4-5-6 எடுத்து வாசிங்க. இந்த ஒரு அதிகாரம் தான், வீட்டுல போய் திருப்பி திருப்பி வாசிட்டு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்ன? சொல்லும் போது அடைமொழி என்ன சொல்றாரா? பாபிலோனுக்கு சிறைப்பட்ட ஜனங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டும் உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷர்களை கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்கள் சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அதற்கு சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கும். அருமையான தேவதேவர், அப்பாடா ஒரு அற்புதம் நடந்தோம்னா ஸ்லாக்கரா இருக்கக்கூடாது. நான் பெற்ற இன்பத்தை அடுத்து உங்களுக்கு சொல்லணும். ஐயோ நம்ம இந்த நுகத்தின் ஊடாய் வந்திருக்கிறோமே, இவங்களுக்காக நிறைய பேர் சமாதானம் இல்லாம அடைகிறாங்க. அருமையான தேவதேவர், நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய பேர் ஏன் ஆரம்ப நாட்கள வேலை ஸ்தலத்துல நிறைய பேர் ஏன் நம்மளோட எரிச்சலோடு போட்டிட்டு இருக்காங்க? எரிச்சலோடு இருக்கிறேன்னா நம்ம சந்தோஷமா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, நான் சாருக்கு முடியலேன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஒட்டுங்கும் போது ஒரு இங்க நம்ம ஹவுஸ் விசிட் பண்ணும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஸ்கூல்ல இப்பதான் நீங்க எங்களை போல மாறிட்டீங்க, எங்களை மாதிரியே இருக்கிறீங்க, எவ்வளவு எரிச்சல் இருந்துச்சுன்னு அப்பதான் தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த என்ன இல்ல, சமாதானம் இல்லை. அப்பதான் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஜனங்களுக்கு ரவுண்டு கட்டி ஜெபிக்கும் பொழுது தேவன் நினைச்ச, நாங்க என்னமோ நினைச்சோம் டீச்சர், நீங்க எழுந்து இன்னும் அதிகமாய் ஓடத்துக்கான கிருபை கொடுத்திருக்காரு. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப கடைசி காலத்துல இந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏனோ தானோன்னு, சரி நமக்கு தான் கடைசி காலம் ஆயிடுச்சுல, இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த பெரிய சகோதரிகளும் சரி, தெசலோனிக்கேல இருக்கிற சகோதரிகளும் சொல்லி, ஆண்டவர் வரப்போறாரு, இனிமேல் என்ன செய்ய வேணாம், ஒண்ணு வேணாம், நம்ம ஏனோ தானோ இருந்துருவோம், வேலைக்கு போகாம ஒண்ணு செய்யாம இருக்கும் பொழுதுதான் நம்ம தான் சிறையிருப்புல இருக்கிறோமே, அந்நிய தேசத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, ஏன் இங்க போய் வேலை பார்க்கணும், ஏன் இங்க இருக்கணும்னு இல்லாதபடி அந்த எரேமியா தீர்க்கதரிசினால் சொல்றாரு, இங்க நீ என்ன செய்ய, பெண் கொடு, வீடு கட்டு, எல்லாம் செய், எல்லா வேலையும் செய்யறார். அருமையான தேவஜனமே, அப்ப நம்ம சிறையிருப்புல இருந்து வந்த பிறகு விடுதலை ஆக்கணும்னா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, ஸ்லாக்னஸா இருக்கக்கூடாது. 2வது காரியம், தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கிருபை கொடுத்ததற்காக தேவனை கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. பவுல் கூட செஞ்சிருக்கிறாரு. வேகமா சொல்றேன், அப்போஸ்தலர் 18:3 ஊழியத்துக்கு அழைச்சாச்சு.
14 வருடம் அவர் வேலை பார்த்திருக்கிறார். கவுண்ட் பண்ணி பார்த்தேன் எத்தனை வருஷம் அவர் வேலை பார்த்தாருன்னு. அப்போஸ்தலர் 18:3 ஆக்கிலாவும் பிஸ்கிலாவும் கூடாரத்துல என்ன செய்யறாங்க, உட்காரு. பெற்றோர்கள் பிள்ளைய கூப்பிட்டுக்கோங்க. பவின் எந்திரிச்சுக்கிட்டு வந்துரு, உட்கார வைங்க. பிள்ளைகளை ஆடக்கூடாது. வாசிங்கப்பா 18:3 அப்போஸ்தலர் 18. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள் கூடார பண்டிகை யாருன்னா, அவர்கள்னா யாரு? ஆக்கிலாவும் பிஸ்கிலாவும் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே, பவுல் தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அதை 4-5 வாசிங்களேன். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி, ஓய்வு நாள் மத்த நாள் 6 நாள் என்ன செஞ்சான்? அவனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுத்து எத்தனாவது? ஓய்வு நாள் ஆகிய அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சார்? 30 வருஷம் வரை என்ன பண்ணாரு? தச்சு வேலை பண்ணார். என்ன பண்ணாரு? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவோ, இவன் மார்க் 6:3 நினைக்கிறேன், இவன் தச்சன் அல்லவோ. அப்ப இயேசு கிறிஸ்துவுமே கைகள்ல கடைசி காலத்துல, ஆண்டவரே நான் இந்த காலகட்டங்களை என்ன ஆண்டவரே சொல்லும் பொழுது கைகள்ல வேலை பார்த்து கொண்டு கடைசி காலத்துல ஒரு கூட்டத்தை எழுப்புவேன் என்று சொன்ன கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட காலம் உங்களுக்கு சமாதானம், ஒரு சந்தோஷம் வரணும் என்றால் உங்களுக்குள்ள அந்த ஜனங்களுக்கா என்னன்னா, இந்த ஜனங்களுக்குள்ள சமாதானம்ல யாரு? எந்த ஜனம்? பாபிலோன் இருக்கிறதாரு எகிப்து ஜனங்கள். எகிப்து ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாத உங்கள் மேல் எரிச்சலா இருந்தா அவங்களுக்கும் சந்தோஷப்படுங்க. அவங்க சத்ருவா வர்றாங்களோ அவங்களுக்கா என்ன செய்யுங்க? ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு அந்த சமாதானம் இல்லாதனால அவங்க என்ன செய்யறாங்க? உங்க மேல எரிச்சல் படுகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிற ஜெபம் எரேமியா 29:9 படி நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை முற்றிலுமா. எப்படி அந்த எரேமியா 29:10 70 வருடம் முடிந்த பொழுது அதே வாசிச்சிருக்கும் 10:17 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, நான் அப்பதான் என்ன செய்யறாரா? தேவன் காண்பறாரா. இதுக்கு தான் நான் தேவன் நம்ம முகத்தின் பிரகாசத்தை வீசிடணும். அவரை பல்ட்டி அடிச்சு என்ன செய்யணும்? அவரை உருக்கி ஆண்டவர் ஐஸ் வச்சு என்ன செய்யணும்? அவர் உங்களுக்கு தென்படுகிறவராய் மாற்றணும். அதை விட்டு அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இல்லாதபடி நம்ம நுகத்தை நம்ம முறிக்கணும். இதற்கான வழி அதுக்கு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு காரியம், உதாரணத்துக்கு இந்த காரியம் செய்யணும், ஒரு வீடு கட்டணும். அடுத்து என்ன செய்யுங்க? ஏதாவது ஒரு சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆசையை சொல்லுங்க. யார்ட்டுமே ஆசை இல்லையா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளைல இருக்கு. கார் வாங்கணும். கார் ஒரு கார் பத்தாதா? 2 கார் 3 கார்ல கேட்கக்கூடாது. ஒரு வீடு சோதர. சரி ஆண்டவர்களே, சரி அப்ப ஆண்டவரே இது என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையில பிரதருக்கு நன்றி சொல்றேன். கார் வாங்கணும்னு சொல்லும் பொழுது இப்ப எல்லாம் வாங்காத. எப்பயுமே நான் அந்த நவம்பர் டிசம்பர் வரை ஃபுல் பாஸ்டிக் இருப்பேனா. அப்ப வாங்கினா நல்லதுன்னு சொல்லும் போது கரெக்டா ஜிஎஸ்டி குறைஞ்சு, முன்னாடி வாங்கினா என்ன ஆகும்? 1 லட்சம் போகும், பின்னாடி வாங்கினா 1 லட்சம் குறைந்ததுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நினைச்சிருந்தேன். ஸ்பான்டேனியஸா லாபம் வருது. மறுமையான தேவதை. அப்ப இந்த கார் வாங்குறது நமக்கு தேவைதானா? என்ன ஆண்டவரை சொல்லி தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வாங்க. அந்த வீடு கட்டுறது ஆண்டவர் இப்ப சரியா, இப்படி செய்யலாமா என்று தேவனிடத்திலிருந்து வாங்கலாம். அடுத்து உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்புக்காரி தேவ சித்தம், பிள்ளைகள் குமாரன் குமார்த்தி பருவ தேவ சித்தம் ஆண்டவரையும் சொல்லி தேவன் உங்களுக்கு நீங்க தூங்கும் போது ரேமாவான வார்த்தை கொடுப்பார். அந்த வேடை வச்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப தேவன் உங்களை சந்திப்பாரு. தேவன் உங்களை சந்திச்சு 29:10 வாசிச்சிருக்கோம் பிரதர். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் தீமைக்கல்ல அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவை. இதை குறித்து போன வாரம் ஒரு சத்தியம் சொன்னேன். யாராவது நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு அது பிரைஸ் கொடுக்குறேன். நேரமானபடியா நான் கடந்து சொல்கிறேன். அப்ப அது நானே சொல்லிடுறேன். அந்த தீமைக்கல்ல எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படி சொல்லும் பொழுது அந்த இங்கிலீஷ் பைபிள்ல லிங்கஸ்டி முடிச்ச பிள்ளைங்க சிபிசி பிள்ளைங்க கேட்டேன். வருங்காலத்தை யாரோ சொன்னாங்களே, யாரு வருங்காலத்தை குறித்து ஒரு ஹோப் வச்சிருக்காரா. இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு இந்த படிப்பு கொடுத்து இந்த வேலையை உட்கார வைக்கணும்னு அவர் என்ன ஓட்டங்களும் இருந்துகிட்டே இருக்குமா. அதுல பிள்ளைகளுக்கு விசுவாச குறைவு இருக்கும் பொழுது, உண்மையிலே அருமையான அகிலன் பிரதர் வந்திருக்கிறார். பிள்ளை படிக்காம வந்து சுத்திக்கிட்டு இருந்தா எங்க ஸ்கூல்ல, பிள்ளைய படிக்க வைக்காம ஒரு வருஷம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை சத்தியத்தை கீழ்படிச்சு போன வாரம் சிஸ்டர் ஒரு வாரம் அடுத்த வாரத்துல இருந்து ஓடி வந்துடுவேன். ஆமே, அன்னைக்கு உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். ஏரோனேட்டிக் படிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைலட்டா போயிட்டு அவை ஸ்டேட்டஸ் வைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. கைகளை தட்டி தேவனுக்கு அவங்க மறந்துடலாம். அழகாபுரியில் இருக்கும் போது நான் அந்த பிள்ளையை சந்திச்சுட்டு அதோட மறந்துட்டேன். டீச்சர் ஓனாட்சியில் இருக்கும்போது வரும் பொழுது ரெண்டு பிள்ளைகள் என்ன படிக்கணும் பொழுது அந்த தேவ சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்படுகிறாங்க ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஆனா வாக்கு கொடுத்த தேவன் 2000 எப்பன்னு தெரியல அழகாபுரியில் சந்திச்சு ஜெபிச்ச வார்த்தை அவர் நினைவு கூர்ந்து கண்டுபிடிச்சு எப்படின்னு சொல்லி அருமையாய் செய்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஆபுக்கு 2-3 உங்களை குறித்து தீர்க்கதரிசி குறித்த காலத்து தீர்க்கதரிசனம் வைத்திருக்க தாமதித்தால் அது பொய் சொல்லாது, அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவஜனமே, அப்ப உங்களுக்குன்னு என்ன வார்த்தை வைத்தாரோ அதை நிச்சயமாய் செய்வார். அதை உபாமை எரேமியா 27:17-18 வாசிங்களேன். உங்க வாழ்க்கையில அதை பழக்கணும்ப்பா. பழக்கலையா நடக்காது. எரேமியா 27:17-18 பிரதர். அவர்களுக்கு செவிகொடாது இருங்கள், பாபிலோனின் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனையின் கர்த்தரை நோக்கி மன்றாட சொல்லுங்கள். என்ன சொல்றாராம்? இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா யாரிடத்துல நம்ம சொல்லும் போதெல்லாம் பாருங்க, சேனைகளின் கர்த்தரிடத்துல நோக்கி என்ன செய்யணுமா? மன்றாட சொல்லுங்கள். அருமையான தேவஜனமே, அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். தேவனை நம்ம தேடும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் இருப்பு நுகத்துல இருக்கும் பொழுது அந்த சமாதானத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது தாவீதுமே என்ன செஞ்சாரா? பயங்கரமா இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது தேவன் சவுல் பாருங்களேன், சவுல் அவனை நிந்தித்து அவனை துரத்திக்கிட்டே இருந்தான். ஆனா தாவீது ஒரு நாள் அவனுக்கு என்ன செய்யல? தீமைக்கு தீமை செய்யல, தீமைக்கு என்ன செஞ்சான்? நன்மை செய்தான். அருமையான தேவஜனமே, அப்ப எப்ப உங்களை நிந்திக்கிற அந்த சத்துருக்களுக்கு நீங்க நன்மை செய்யணும்னா நீங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சிநேகமா இருக்கணும். அவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சமாதானம் கூறணும். அது மாத்திரமில்ல, மீந்திருக்கிற ஜனமாய் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறா அவர்களுக்காக நீங்கள் மன்றாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை தேவன் கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அது மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வேகமாய் முடித்துறேன். எரேமியா 29:13-14 வாசிச்சிருங்க பிரதர். வாசிச்சிருங்க வேகமாய். மீண்டும் அதே வசனம் தான். நீ முழு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த இடத்துக்கே உங்களை திரும்பி வர இந்த திரும்பி வர பண்ணணும். நம்மளை தேடி யார் யார் தள்ளி இவர்கள் தள்ளுண்டவளை என்று எரேமியா பாருங்க சூப்பரா, உன்னை தள்ளுண்டவளை என்று பெயரிட்டு அப்படி எல்லாரும் திரும்பி வரணும்னா நாம் எப்படி இருக்கிறோம்? எரேமியா 2:17 பாருங்களேன். வேகமா எடுத்து வாசி. எரேமியா 2:17. தேவன் விட்டு விட்டார் என்று நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்ன்றார் பாருங்களேன். எரேமியா தான்
எரேமியா தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு விலகி போகிறதினால் அல்லவோ நீ அவரை விட்டு விலகி போகிறதுனால அல்லவோ இன்னொருக்கு நேரிடப்படுகிறார். ஏன் நேரிடுச்சுன்னா அவர் என்ன செய்யறாரு, கரவலால போல கரம் பிடிச்சு நடத்துறாரு. நடத்தும் போது என்ன செய்யறீங்க, அவர் கையை பிடிக்கும் போது உதறி விடுறீங்க. இப்படி செஞ்சனாலதான் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கிற தேவஜனமே, அவர் விட்டு விடவே மாட்டார், நம்ம தான் விடுறோம். அடுத்து என்ன செய்யணும், அதுல 2:32 வாசிக்கலேன், மறந்து விட்டுறோமா, என்ன செஞ்சிடறாம மறந்து போயிடுறோமா. அதுல 2வது எரேமியா 2:32, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எரேமியா 2:32 பா எடுத்துட்டு எழுதிட்டீங்களா? எரேமியா 2 பாருங்க, ஒரு பெண் ட்ரெஸ் இல்லாம போக முடியுமா? அப்ப பாருங்களேன் எப்படி கேட்கிறாரு பாரு. அது மாதிரி நீ என்ன மறந்துட்டேன்றாரு. முதல்ல என்ன செஞ்சிடறோம், ஏன் இந்த சூழ்நிலைக்கான நீர்ப்புணுகத்துக்கான காரணம் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இன்னும் ஏன் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சத்துல போன வருஷம் போறாதான் கொஞ்சத்தை எத்தனையோ பேர் தாளந்துகளை பயன்படுத்துறேன். எத்தனை பேர் தாளந்து, நான் எத்தனை பேர் இன்னைக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன்னு சொன்னவங்க கைது கொடுப்பேன். என் பக்கத்துல இருக்கிறவர்களாம் ஜெபிச்சேன், நான் சுவிசேஷம் சொன்னேன், ஒருத்தர் கூட இல்லையா, ஒருத்தர் கூட சொல்லலையா, ஆண்டவர் நன்றி, ஒருத்தர் கை தூக்குறாங்கப்பா, கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. அப்ப உங்களோட தாளந்து அடுத்து ஜெபிக்கிற தாளந்தான் எப்படி வர்த்திக்கப்பட்டது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அது யூடியூப்ல போட்டுருக்கு, நீங்க தயவு செய்து கேளுங்க. முதல்ல நான் என் ஜனங்கள் விட்டுட்டாங்க, அடுத்து என் ஜனங்கள் விட்டுட்டாங்கன்றா, அடுத்து மறந்துட்டாங்கன்றாங்க, அடுத்து இன்னொன்று பாருங்களேன், துரோகம் பண்ணிட்டாங்க. எரேமியா 3:20 நினைக்கிறேன், துரோகம் பண்ணிட்டாங்கன்றாங்க. பாக்கலாம் எரேமியா ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும். எரேமியா ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் எப்படி சொல்றாரு பாருங்களேன், ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுவதை போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்களும் நானும் யாருக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொன்னது மெய்ன்றார் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்படா என்ன போய் பாவம் செய்யறதா அருமையான சகோதரி சொல்ல, அப்ப துணிகரமான பாவம் செய்யல, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை கொடுக்காதே என்னது துரோகம் தான். கவலைப்படுவதே பாவம். ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் இருக்கும் போது பயப்பட்டாலே பாவம் தான். அருமையான தேவஜனமே, அப்ப முதல்ல விட்டோம், மறந்துட்டோம், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யறாரு, எரேமியா 2:36-30 மாயை பின்பற்றி யாராவது வாங்கப்பான்னு சொன்னா ஓடிடுறது, மாயை பின்பற்றி ஓடிடுவாங்க. எரேமியா 2:36-37 அப்போ எரேமியா 2:36-37 நீ உன் வழியை மாற்றி இப்ப வர்றது 2 வாரம் வர்றது 3 வாரம் ஓடி போயிருது. வழியை மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன, நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல ஏற்றினாலும் வெட்கி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நன்மைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. ஏன் வாய்க்காதுன்றது அடலை மணிக்க நல்லா. ஏன் நான் காரியம் வாய்க்கலைன்னா, ஒரு சிலர்லாம் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் பேச மாட்டேன், அப்படியே மாறுபாடு அது இருக்கவே கூடாது. அருமையான தேவஜனே, வழியை நம்ம மாற்றவே கூடாது, மாயை நம்பி பின்பற்றி போகவே கூடாது. அடுத்து 4:22 இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். எரேமியா 4:22 அறிகிற அறிவில விட்டுட்டு போயிட்டாங்க, தேவனை அறிகிற அறிவை விட்டு போயிட்டாங்க. எரேமியா 4:22 என் ஜனமோ மதி எப்படி சொல்றாருப்பா, நான் சொல்லலப்பா, என் ஜனங்கள் யார் சொல்றா, மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்ன யார் அறியலையா, அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஜனங்கள் நம்ம தான். அதுதான் நான் போவேன், சில கூட்டுக்கலாம் இப்ப எல்லாம் போமா, சரி எப்பா நீ ஸ்டோக் ஆகி கிடந்த வீடு ஜப்தி ஆகி கிடந்துச்சு, அப்ப எல்லாம் ஆண்டவர் நன்மை செஞ்சாரேப்பா, இன்னும் பணம் எத்தனை நாளைக்குப்பா அழுவீங்கன்னு இப்ப எல்லாம் நல்லா கேட்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. எடுத்து வாசி. பைத்தியமுள்ள பிள்ளைகள் அவர்கள் எப்படியா, மறுபடியும் வாசிங்க, இதோட முடிக்கிறேன். ஜனங்களோ மதியற்றவர்கள், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், பைத்தியமான பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. என்ன இல்லையா, உணர்வே. ஏன்னா எத்தனை தடவை சொல்லு
பிள்ளை என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள உணர்வே இல்ல. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யறதுக்கு எப்படி இருக்காங்க, அடுத்தவங்களை பேசுறது, அடுத்தவங்களை ஏன்னா நம்ம பேசுறது, அசால்ட்டா பேசுறது, புரணி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதிருந்தவர். எப்படி இருக்காங்க, அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். அப்ப இந்த நாட்கள்ல தேவனை அறிகிற அறிவை விட்டுவிட்டு நம் இறுதியும் பொல்லாங்கு செய்யறதுக்கு ஓடுகிறதா? எல்லாரும் எழுந்து நம் தேவனுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவரை கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னும் என் நுகம் முகடிக்கப்படலையப்பா, இன்னும் ஆண்டவரே எத்தனை நாட்கள் நாங்கள் முறிக்கப்படாதபடி ஆண்டவரே இருக்கிறோம் என்று வேதனையோடு இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரே நான் மர நுகத்திற்கு பதிலா ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஜாபத்தை வர்த்திக்க பண்ணுவேன் சொன்னீங்க, மிகவும் திரளாய் பெருகப்படுவேன் சொன்னீங்க, ஆண்டவரே என்னை விஸ்தாரமாக்குவேன் சொன்னீங்க, இருதயத்தை விஸ்தாரமாக்குறேன் சொன்னீங்க, ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்றேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நடக்கணும்னா என் மேல இருப்பு நுகத்தை போட்டுறாதீங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? 2 நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா?